அதே போன்று தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் பாசத்திற்குரிய அன்பு தம்பி திரு விஜய் அவர்களுடைய 50வது பிறந்தநாள் விழா, 50வது பிறந்தநாள். எனவே அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து, திரைப்படத் துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிறந்தநாள் இல்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஆகிட்டார். அவர் பொதுவாக கூட நான் ட்விட்டரில் போட்டேன். நான் அதாவது 100 ரூபா 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குற ஏழை பாளைங்க அவங்க டிக்கெட் வாங்குறதால 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கும் போது அவங்க பாதிக்கப்படும் போது வாயை மூடிக்கிறீங்க. நீங்கள் யாராவது வாயை திறந்தீங்களா? திறக்கலை. கழகத்து சார்பில் நாங்கள் ட்விட்டர் போட்டோம். ட்விட்டர் போட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் ட்விட்டர் பார்த்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் அப்படியே முழிச்சு பார்த்தாங்க. முழிச்சு பார்த்தா இப்போ ஒவ்வொருத்தராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எதுக்கத்தாலும் எங்கள் ஆட்சியில் குரல் கொடுக்குற அமீர் எங்கே போனான்னு தெரியல. அமீர் இன்னும் வாய் திறக்கலை. அப்பப்போ எழுதி கொடுக்குற வசனத்தை திமுக இங்கே வருவார், பிரகாஷ் ராஜ் வருவார். திமுக எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு போகிற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய் மூடி இருக்காரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கணும். ஒரு அரசியல் கட்சி அவங்க கடமை செய்யுது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி நாங்கள் கடமை செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க? அரசியலாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி தாண்டி இது போன்ற ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, அதே போன்று அரசியல் வல்லுநர்கள், அரசியல் நோக்கர்கள், அரசியல் பற்றி தெரிந்தவர்கள், இவர்களெல்லாம் குரல் கொடுக்கும்போது தான் ஆட்சிக்கு இந்த புத்தியாவது வரும். ஆனால் இவங்க வாய்மூடி இருந்தது தான் நான் குற்றம் சாட்டினேன். நான் அந்த வகையில் தாவேகா அதனுடைய தலைவர் குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் பார்த்தது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக பாராட்டப்படும். அது விஜய்ன்றதால மட்டும் நான் சொல்ல, யாராக இருந்தாலும் நிச்சயமாக பாராட்டப்படும். ஸோ அந்த வகையில் தான் எங்களோட பாராட்டம் இருக்கு. இதில் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. அதில் தேநீர் கடை திறந்ததுக்கும் அவருடைய பிறந்தநாளுக்கும் அமாவாசை அப்துல் காதருக்கு முடிச்சு போடாதீங்க.